ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாக் 5 ஆஃப் ஜாவா. ஸோ இது வந்து டே 5க்கு டே 5th டாஸ்க் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 100+ டாஸ்க் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன பண்ண போறோம்னா டெய்லி வந்துட்டு 1 ஆர் 2 வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து பேசிக்கா எப்படி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து நம்ம ஜாவால வந்து எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்காக நம்ம எடுத்திருக்க கான்செப்ட் என்னன்னா டெம்பரேச்சர். ஸோ தேர் ஆர் 2 டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இன் டெம்பரேச்சர். ஒண்ணு வந்துட்டு டெம்பரேச்சர்ன்னு போட்டு நம்ம அத 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து ஃபாரன்ஹைட் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு செல்சியஸ். இப்போ ஃபாரன்ஹீட் தெரியும். அப்ப அத எப்படி செல்சியஸா மாத்துறது? இப்போ செல்சியஸ் தெரியும். அத எப்படி ஃபாரன்ஹீட்டா மாற்றுறது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். அத எப்படி ஜாவால பண்ண போறோங்கிறத கிளியரா பார்க்க போறோம். தென் நான் வந்துட்டு இப்போ நோட்பேட்ல வந்து அதுக்கான ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபார்முலா வந்து மக்கப் பண்ணல. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி நான் நோட்ல எடுத்திருக்கேன். கன்டென்ட் தான். ஸோ இந்த கன்டென்ட் வச்சு தான் வந்துட்டு நான் என்னோட யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். செல்சியஸ் வந்து எப்படி ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கூடயே ஃபார்முலா. அண்ட் தென் ஃபாரன்ஹீட்லேருந்து எப்படி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கூடயே ஃபார்முலா நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் மாத்துறதுக்கும், ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் மாத்துறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு இப்போ நீங்க ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க போறீங்கன்னா, ஆல்ரெடி என்ன தெரியும்? செல்சியஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ செல்சியஸ மல்டிப்ளைட் வித் 9/5 9/5 பிளஸ் 32ன்னு சொல்றோம். அதே வந்துட்டு உங்களுக்கு செல்சியஸ் தெரியும், ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க போறீங்கன்னா, இங்க மல்டிப்ளைட் யூஸ் பண்ணீங்களா? இங்க மைனஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ள இருக்க அந்த 32 வெளிய கொண்டு வந்துருங்க. ஓகே. அண்ட் தென் ஸ்டார். முன்னாடி 9/5ன்னு போட்டீங்க. வெளிய வந்துட்டு வர்றதுனால, நீங்க எப்படி போட போறீங்க? 5/9 போட போறீங்க. அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி எக்ஸ் அ மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ, எனக்கு இது வந்துட்டு என்னன்னா, ஒரு லாஜிக். இந்த லாஜிக்க வச்சு நான் வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து பில்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஃபார்முலாவ அப்படியே நம்ம வந்து லாஜிக்கா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம நோட்பேட்ல வந்துட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ, ஓகே. இப்போ இத வந்து நான் என்ன சொல்லணும்? டாஸ்க் 5. ஸோ, கன்ட்ரோல் பிளஸ் எஸ். லெட் மீ சேவ் அஸ் டாஸ்க் 4 ஓகேயா? ஆ டாஸ்க் 4. ஒரு வீடியோ வந்துட்டு நான் வந்து இடையில வந்து அப்லோட் பண்ணல. என்ன வீடியோனா, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப். நான் வந்துட்டு அந்த டாஸ்க் 2 வந்துட்டு சூன் அப்லோட் பண்ணிடுறேன். ஆனா, அத எடுத்து வச்சா ரொம்ப வந்து குவாலிட்டி வந்து ரெட்யூஸ் ஆயிடுச்சு. ரெசல்யூஷன் வந்து ஓபிஎஸ்ல மாறுனனால, அந்த வீடியோ மட்டும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ, அந்த வீடியோ வந்து மேபி 1 ஆர் 2 டேஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ, இப்போ வந்து டாஸ்க் 4ன்னே வச்சுக்கலாம். டாஸ்க் 4. ஓகே. அண்டர்ஸ்கோர் வேண்டாம். டாஸ்க் 4 டாட் ஜாவா. இப்போ எனக்கு ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. எப்பயும் போல ஜஸ்ட் ஸ்கேனர் வாங்கிக்கலாம். ஸ்கேனர் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஜாவா டாட் யுட்டில் டாட் ஸ்கேனர். இத வந்து நீங்க ஸ்டாரும் போட்டுக்கலாம். ஸ்டார்னா அந்த யுட்டில் ஃபைல்குள்ள இருக்க எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். எனக்கு இப்ப ஸ்கேனர் மட்டும் போதுங்கிறனால நான் ஸ்கேனர் மட்டும் வச்சிருக்கேன். இதே அரே மட்டும் போதும்னா யுட்டில் டாட் அரே மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்குவேன். ஓகே. அடுத்து வந்துட்டு ஒரு பப்ளிக் கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பப்ளிக் கிளாஸ். என்னோட ஃபைல் பேர் என்ன? டாஸ்க் 4. ஸோ டாஸ்க் 4. ஓகே. இப்போ நமக்கு வந்துட்டு பாய்லர் கோட் தெரியும்ல. இப்போ பப்ளிக் கிளாஸ் டாஸ்க் குடுத்துட்டோம். அதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு ஒரு பப்ளிக் வரும்ல. அது வந்து என்ன? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆர்ஜிஎஸ். ஸ்ட்ரிங்க்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கலாம். ஆர்ஜிஎஸ். இங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்குக்கு சைடும் போடலாம். இல்ல ஏஆர்ஜிஎஸ்க்கு அங்கிட்டும் போடலாம். அது வந்து எந்த ஒரு எரரும் ஷோகேஸ் ஆகாது. அண்ட் தென் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ள ஒரு என்க்ளோஸ் யூஸ் பண்றோம். இதுக்குள்ள தான் நம்மளோட ப்ரோகிராம் இருக்க போகுது. ஓகே. இப்போ நேத்தே சொன்னேன்ல. நேத்து வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்கேனர் வந்து எப்படி வந்து ஒரு அட்ரஸ் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி அலோகேட் பண்றது. அப்புறம் அத வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே கடைசி 2 வீடியோல ரொம்ப கிளியரா வந்து போட்டிருப்பேன். மேபி லாஸ்ட் வீடியோல வந்து குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஏன்னா, அந்த ரெசல்யூஷன் மாறுன எரர் தான். ஸோ, அதனால அத அப்படியே அப்லோட் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்துட்டு ஸ்கேனருக்கு நான் ஒரு மெமரி அலோகேட் பண்றேன். ஸோ, ஸ்கேனருக்கு வந்து பேர் வந்துட்டு இப்போ வந்து நார்மலா முன்னாடி வந்து என்ன யூஸ் பண்ணோம்? சூர்யா
கியூட் அந்த மாரி ஒவ்வொரு பேர் வச்சு யூஸ் பண்ணோம்ல. இனிமே காமனா வந்து புரோகிராமர்ஸ் யூஸ் பண்ற பேர் வந்து எஸ்சி. நார்மலா இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே வச்சுக்கலாம். நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். நான் நேத்தே சொல்ட்டேன். இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே நான் ரொம்ப கிளியரா வந்துட்டு அந்த கான்செப்ட் சொல்ல மாட்டேன். ஏன்னா நேத்தோட வீடியோல அந்த ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் இங்க வந்து நியூ போடுறோம், ஏன் இங்க வந்து சிஸ்டம் டாட் இன் போடுறோம், எல்லாமே கிளியரா அங்க வந்து எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். ஸோ அத பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னுமே ஃப்ளூயன்ட்டா புரியும். இல்லனாலும் இதில வந்து நான் புரிய வைக்கிற மாரி சொல்லிருவேன். பட் அத பார்த்துருந்தீங்கன்னா, இன்னும் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆ தென் அடுத்து வந்துட்டு எனக்கு என்ன தேவ? ஒரு இன்புட் தேவ. அது வந்துட்டு செல்சியஸா இருக்கலாம். இல்ல வந்துட்டு எனக்கு என்னவா இருக்கலாம்? ஃபாரன்ஹீட்டா இருக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு குடுக்குற டெம்பரேச்சர் எனக்கு என்ன டெம்பரேச்சர் குடுப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்ல ஒண்ணு வாங்கிக்கலாமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படி குடுக்குறேன். இதுல என்டர் செல்சியஸ் அப்படின்னு குடுக்குறேன். சிங்கிறது செல்சியஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆ அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு டேட்டா வாங்க போறேன். இப்போ வந்து ஒரு இன்டிஜர் தானே இது. ஸோ இன்டிஜர் இல்லன்னா ஃப்ளோட்ல கூட குடுத்துக்கலாமா? டபுள்ல குடுத்துக்கலாம். ஸோ டபுள் செல்சியஸ்ங்கிறதுனால நான் எஸ்சி குடுத்துக்கிறேன். செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டூ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டபுள். ஓகே. இப்போ இங்க நான் என்ன குடுத்துருக்கேன்? ஒரு செல்சியஸ் வேல்யூ என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் யூசர்ட்டருந்து வாங்கிட்டேன். அந்த செல்சியஸ் வேல்யூ வந்து நான் சிங்கிற ஒரு வேரியபிள் அதாவது ஒரு கண்டெய்னர்ல வந்து நான் ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அத வந்து நான் ஃபார்முலால போட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ ஃபார்முலாக்கு நான் முன்னாடி அந்த ஃபார்முலா வந்து நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். அது வந்து என்னன்னா டபுள் இப்போ வந்து ஃபாரன்ஹீட்லருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்றது வந்துட்டு இல்ல செல்சியஸ்லருந்து ஃபாரன்ஹீட்னால எஸ்எஃப் செல்சியஸ் டூ ஃபாரன்ஹீட் சி டூ எஃப்னு வச்சுக்கிறேன். சி டூ எஃப் வந்துட்டு ஃபார்முலா என்னது? நமக்கு தெரியும். சி டூ எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செல்சியஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். செல்சியஸ் என்ன? மேல வந்து சிஇன்னு சொல்லியிருக்கோம். சிஇ மல்டிப்ளைட் பை நமக்கு ஒரு டிவைடட் பை வேல்யூ இருக்கும்ல 9/5. ஸோ அந்த வேல்யூ குடுக்கணும். 9/5. ஏன்னா இங்க ஃபார்முலால வந்துட்டு எனக்கு அதான் இருக்கு. 9/5 பிளஸ் 32 இதான் வந்து என்னோட ஃபார்முலா. ஸோ பிளஸ் 32ன்னு குடுத்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து கூட என்க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இத வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு செல்சியஸ் டூ ஆம் ஃபாரன்ஹீட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபாரன்ஹீட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இதுல வந்துட்டு எனக்கு ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ ஷோ ஆகணும். ஸோ ஃபாரன்ஹீட் அப்படின்னு போட்டு பிளஸ் சி டூ எஃப் அதாவது செல்சியஸ் டூ ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் கால் பண்றேன். ஓகே. இப்போ இத ரன் பண்ணலாம். ஸோ ஃபோல்டர்ல இந்த ஃபோல்டர்ல தான் என்னோட ஃபைல் இருக்கு. ஸோ அதுக்கு மேல வந்துட்டு நான் பாத்துல சிஎம்டின்னு டைப் பண்றேன். எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த லொகேஷன் வந்துரும். இல்ல நீங்க சிஎம்டி டைரக்ட்டா ஓப்பன் பண்ணீங்கன்னா, சேஞ்ச் டைரக்டரி சிடின்னு குடுத்து வர்ற மாரி இருக்கும். அது கொஞ்சம் நீங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட். அதனால இது சொல்றேன். ஓகே. இப்போ ஜாவா வந்து நான் கம்பைல் பண்றேன். ஜாவா சி இப்போ நான் வச்சிருக்க டாஸ்க் 4 டாட் ஜாவா. எனக்கு எரர் இல்ல. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஜாவா வந்து ரன் பண்ண போறேன். ஓகே. இப்போ என்டர் செல்சியஸ்ன்னு கேக்குது. ஸோ செல்சியஸ்க்கு வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, ஒரு 32 டிகிரி செல்சியஸ். எனக்கு 32 டிகிரியோட செல்சியஸோட வேல்யூ வந்துட்டு 64.0ன்னு வருது. ஸோ இது வந்து கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே.
1 செகண்ட். இத வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கு நான் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம்ல செல்சியஸ் டூ ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர். ஓகே. செல்சியஸ் வந்து நான் என்ன சொன்னேன்? 32. ஸோ 89.6. இங்க ஏன் வந்து நமக்கு வந்து 98.6ன்னு அவுட்புட் வரல அப்புட்ன்னா 32 டிகிரிங்கிறது இங்க ஸ்டோர் ஆகும். மல்டிப்ளைட் பை 9/5. ஓகே. லெட் மீ இத வந்து நான் இதுல பிராக்கெட்ட மட்டும் ரிமூவ் பண்ணி செக் பண்ணலாமா? ஓகே. இங்க தான் எரர் வந்திருக்கு. இப்ப இருங்க. இங்க பிராக்கெட்ல வந்து நான் குளறுபடி பண்ணிட்டேன். ஸோ ஃபார்முலா கரெக்ட் தான். இதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஒரு டெர்ம், இது ஒரு டெர்ம் அண்ட் தென் இது ஒரு டெர்ம். நம்ம மேத்ஸ்ல எழுதுற மாரி தான். பிராக்கெட் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணணும். இல்ல இந்த மாரி பிராக்கெட் போட முடியல அப்புட்ன்னா, நம்ம டைரக்ட்டா இத குளோஸ் பண்ணிடலாம். இதையும் குளோஸ் பண்ணிடலாம். ஓகே. எனக்கு இந்த மாரி பண்ணாலும் அவுட்புட் வரும். ஓகே. இப்ப நான் கம்பைல் பண்ணிட்டு திருப்பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். அதே 32, 64 மறுபடியும் என்ன எரர்? ஸோ எரர் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதே ஒரு சில டயத்துல வந்து கடுப்பாவும் இருக்கும். பட் வி கேன் ஏபிள் டூ சால்வ் இட் சூன். ஸோ இங்க வந்துட்டு இத வந்துட்டு குளோஸ் பண்ணிக்கலாமா? ஸோ டோட்டலா வந்துட்டு இங்க குளோஸ் பண்ணிக்கலாம். தென் இப்ப மறுபடியும் நான் வந்து கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஓகே. 32, 64 என்ன ஃபார்முலால மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? சிங்கிறது நம்மளோட செல்சியஸ் வேல்யூ 32. 32 மல்டிப்ளைட் பை 3/5. ஓகே. நம்ம டைரக்ட்டா இதோட இதுதான் பண்ண போறோமா? ஓகே. இந்த மாரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு சின்ன ஒரு பிராக்கெட் இஷ்யூ தான். இது வந்து நம்ம ஈஸியாவே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ 32, 89.6 இங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. நான் வந்துட்டு முன்னாடி இதுக்கும் சேர்த்து தனியா நான் வந்து போட்டேன். இது வந்து என்ன பண்ணிரும்னா, போர்ட் மாஸ்க்குள்ள போயிரும். ஸோ போர்ட் மாஸ்ல போறதுனால ஃபர்ஸ்ட்டு ஆம் டிவைடு அடுத்து மல்டிப்ளிகேஷன்ங்கிற மாரி நடக்குமா? ஸோ அதனால அந்த எரர் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு வந்து ஆன்ஸர் என்ன? 89.6. ஸோ 89.6ன்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆன்லைன்ல காமிக்கிறது என்ன? 89.6. ஓகே. இப்போ செல்சியஸ் டூ ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஓகே. இப்போ நம்ம ஃபாரன்ஹீட் டூ டிகிரி கண்டுபிடிக்கலாம். அதாவது செல்சியஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் சேம் இதே ஒரு மெத்தட் தான். ஸோ எல்லாத்தையும் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து அத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க போறோமா? எஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிறதுனால ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். 1 செகண்ட். எஃப்ஏஹெச். ஓகே. அடுத்து நான் ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ எஃப் டூ சி. எஃப்ல இருந்து நான் செல்சியஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கண்டுபிடிக்க போறேன். நானா ஒரு பேர் வச்சிருக்கேன். நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். உங்க பேர கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியும்? ஃபாரன்ஹீட் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து இதுலேருந்து நான் எத மைனஸ் பண்ணணும்? 32வ மைனஸ் பண்ணணும். -32. இங்க மல்டிப்ளைட் பை முன்னாடி 9/6ன்னு போட்டோமா? சாரி 9/5ன்னு போட்டோமா? இந்த வாட்டி 5/9. 5/9. ஸோ இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இங்க வந்துட்டு எஃப்
டூ சி. அண்ட் தென் இங்க வந்து நான் செல்சியஸ் வந்து டிரா பண்றேன். ஓகே. FAH. ஏன்னா இங்க நான் கால் யூஸ் பண்றது என்ன FAH. ஸோ அதே தான் இங்கேயும் கால் பண்ணணும். ஓகே. இப்போ இத வந்து நான் சேவ் பண்ணிட்டு, அதே மெத்தட் தான். நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் புரிஞ்சுச்சுன்னா, இந்த செகண்ட் ஹால்ஃப் நீங்களே ஓனாவே போட்டுறலாம். ஓகே. அ 1 செகண்ட். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு ஜாவா ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் பண்ணும்போது எனக்குங்க எரர் வருது. என்ன எரர்? கேனாட் ஃபைண்ட் சிம்பிள் FAH. FAH நான் ஒண்ணும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுது. அப்ப ஏன் FAH பார்க்க முடியல? யா எஃப்ங்கிறது அங்க நான் கேப்பிட்டல் லெட்டர்ல குடுத்துருக்கேன். ஸோ எஃப் வந்து இங்க கேப்பிட்டலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் ஜாவா வந்து. ஸோ நான் எஃப் வந்து கேப்ஸ்ல குடுத்து ஸ்மால்ல குடுத்தாலும் அதுக்கு வேல்யூ வந்துட்டு வேற வேற தான். இப்ப சூர்யாங்கிறதும் கேப்பிட்டல் எஸ் வச்சு ஒரு சூர்யா இருக்கான்னா, அவனும் நானும் வேற வேற. அந்த மாரி ஒரு மீனிங்ல இருக்கும். ஒரே மாரி இருக்கணும். கேஸ் இப்ப நீங்க ஒரே ஃபார்மேட்ல யூஸ் பண்ணணும். நீங்க ஒண்ணு வந்து ஸ்மால்ல யூஸ் பண்ணீங்கன்னா, ஸ்மால்ல இருக்கணும். இல்ல பிக்ல யூஸ் பண்ணீங்கன்னா, பிக் கேரக்டரா இருக்கணும். ஐ மீன் ஆல்பாபெட்ல வந்துட்டு அப்பர் கேஸ், லோவர் கேஸ்ன்னு இருக்குல்ல. இந்த கேஸ் சென்சிட்டிவையும் செக் பண்ணும் ஜாவா. ஓகே. இப்போ வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணலாம். கம்பைல் பண்ணியாச்சு. அண்ட் தென் எரர் இல்ல. ரன் பண்றேன். இப்போ என்ன கேக்குது? எனக்கு வந்துட்டு 1 செகண்ட் பிக் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன். செல்சியஸ் கேக்குது. செல்சியஸ் வந்து எனக்கு ஒரு 32 குடுக்குறேன். 32னா 89.6 வருதா? ஓகே கரெக்ட். அடுத்து ஃபாரன்ஹீட் கேக்குது. நான் ஒரு 100 ஃபாரன்ஹீட் நான் குடுக்குறேன். 100 ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ வந்துட்டு 37.7777 அப் டூ 8 வரை போகும். ஓகே கரெக்டான்னு செக் பண்ணலாமா? 100 ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ வந்து 37.777 லாஸ்ட்ல 8 இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ட்டா வந்திருக்கு. ஸோ டிவைட் வந்து கரெக்ட்டா ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, நம்ம ஒரு ஃபார்முலாவ எப்படி நம்ம ஒரு லாஜிக்கா யூஸ் பண்ணி அதுலருந்து அவுட்புட் எடுக்கலாங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோல நான் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேங்கன்னா, அந்த பிராக்கெட் யூஸ் பண்றதுல தான் மேக்ஸிமம் நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ லாஜிக் வந்துட்டு நமக்கு ஐ மீன் புரோகிராம் போட தெரியுது. பட் லாஜிக்ல நம்ம லைட்டா வீக்கா இருந்தோம்னா, மேபி இட் கேன் லீட்ஸ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். ஆனா எரர் வராது. அந்த மாரி வரக்கூடாது. நமக்கு வந்துட்டு அக்யூரேட்டா இருக்கணும். அப்பதான் அந்த புரோகிராம்ங்கிறது யூஸ்ஃபுல்லான புரோகிராம். இல்லன்னா அது வந்துட்டு ஒன்லி கன்சிடர்ஸ் வேஸ்ட். ஸோ என்னோட இப்ப புரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எக்ஸிகியூஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இதான் வந்துட்டு எப்படி அம் ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸாவும், செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டாவும் கன்வெர்ட் பண்றது. ஸோ இந்த கூகுள் யூஸ் பண்ணியிருக்க இதே மெக்கானிசமும் சேம் இதே தான். இப்ப நான் இங்க 100ங்கிற இன்புட் குடுக்கும்போது, அது அங்க கன்வெர்ட் ஆகுது. அங்க இது அந்த மாரி ஆப்போசிட்டா நடக்குது. ஸோ இதே மாரி கூட நம்ம வந்து ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணி, நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம கிளியர் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நீங்களும் நெறைய எரர்ஸ் கத்துருந்துருப்பீங்க. அந்த அந்த எரர்ஸ வந்து எப்படி கிளியர் பண்றதுன்னும் கத்துருந்துருப்பீங்க. ஸோ புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு எத பத்தி சொல்ல போறோம்னா, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். உங்களால முடிஞ்சுச்சுன்னா இத இன்னைக்கே நீங்க வந்து போட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் தென் அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாஸ்க் தான். செக் ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ். அடுத்து ஸ்வாப்பிங். இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி. அதுல 2, 3 கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே வந்து கிளியரா பார்க்கலாம். ஸோ டாடா, பை பை கைஸ்.